இன்னைக்கு நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா கற்றலும் கற்பித்தலும் இந்த சப்ஜெக்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த சப்ஜெக்ட்ல யூனிட் 3 நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? இப்போ லாஸ்ட் கிளாஸ்ல அந்த யூனிட் 3ல ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் நடத்தியிருந்தேன். அதே மாதிரி இன்னைக்கு அந்த யூனிட் 3ல இன்னொரு முக்கியமான கொஸ்டின் தான் நான் நடத்த போறேன். சரிங்களா? இப்போ அந்த கொஸ்டினை நம்ம நடத்துறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் சேர்த்து அனுப்புறேன். நான் அனுப்புற நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு எப்படி எழுதுறமோ அந்த மாதிரி இருக்கும். அதாவது எல்லாமே நான் பாயிண்ட் வைஸா கன்வெர்ட் பண்ணி முக்கியமான விஷயத்துல உங்களுக்கு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன். நீங்க கிளாஸை கவனிச்சுட்டு நான் அனுப்புற நோட்ஸை நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா பாத்தீங்கன்னா நமக்கு நாளும் கம்மியா இருக்கு. ஸோ இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள நீங்க கிளாஸை கவனிச்சுட்டு அனுப்புற நோட்ஸை படிச்சீங்கன்னா கண்டிப்பா எல்லா சப்ஜெக்டும் ஈஸியா படிச்சிடலாம். எக்ஸாமும் நம்மளால நல்லா எழுதிடலாம். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு நம்முடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம சப்ஜெக்ட் போவோம். இப்போ பாத்தீங்கன்னா கற்றலும் கற்பித்தலும் யூனிட் 3ல ஃபர்ஸ்ட் லாஸ்ட் கிளாஸ்ல என்ன நடத்துறோம் அப்படி பாத்தீங்கன்னா அறிவு கட்டமைப்பை உருவாக்கிடுதல் என்பதன் பொருள் மற்றும் வரையறைகள் இதுதான் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். சரிங்களா? இப்ப இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா செகண்ட் கொஸ்டின், அறிவை கட்டமைத்துக் கொள்ளும் கற்பவரின் தன்மை. இந்த கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரியணும்னா லாஸ்ட் கிளாஸ்ல எடுத்த அந்த கிளாஸை கவனிச்சுட்டு இந்த கிளாஸை நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். இந்த அறிவு கட்டமைப்பை உருவாக்கிடுதல் அப்படின்ற வார்த்தை உங்களுக்கு புரியலைன்னா அடுத்தடுத்த வர கேள்வி உங்களுக்கு புரியாதுன்னு சொல்லி லாஸ்ட் கிளாஸ்ல நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த லாஸ்ட் கிளாஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கிளாஸை பார்க்காதவங்க அந்த கிளாஸை பார்த்துட்டு இந்த கிளாஸை பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்க செகண்ட் கொஸ்டின், அறிவை கட்டமைத்துக் கொள்ளும் கற்பவரின் தன்மை. இப்போ பாருங்க, அறிவை கட்டமைத்துக் கொள்ளும் கற்பவரின் தன்மை. லாஸ்ட் கிளாஸ்ல அறிவை கட்டமைத்துக் கொள்ளுது அப்படின்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லியிருந்தேன். ஒரு கல்லை வந்து நீர்ல போட்டு அது முழுகிறது, கப்பல் மிதக்குது. இதை மாணவன் பார்க்கிறான். அப்ப அவன் என்ன நினைக்கிறான், சிறிய பொருள் வந்து நீர்ல முழுகும், பெரிய பொருள் வந்து நீர்ல முழுகாதுன்னு சொல்லி தவற அவன் புரிஞ்சுக்கிறான். ஆசிரியர் வந்து கிளாஸ்ல அடர்த்தி அப்படின்ற அந்த டாபிக் நடத்தும் போது அவனுக்கு புரிய ஆரம்பிக்குது, அடர்த்தி தான் ஒரு பொருளுடைய எடை வந்து நீர்ல மிதக்கிறதுக்கும் முழுகிறதுக்கும் காரணம் கிடையாது, அடர்த்தி தான் அப்படின்ற காரணத்தை அவன் புரிஞ்சுக்கிறான். அவனா கம்பேர் பண்ணி அவனா வந்து சுய சிந்தனை மூலம் புரிஞ்சுக்கிறான். இதுதான் அறிவை கட்டமைத்துக் கொள்ளும் கொள்கையை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். சரிங்களா? சரி, ஓகே சார். இப்படி வந்து ஒரு நிகழ்வை வந்து இன்னொரு நிகழ்வோட அதாவது பழைய அனுபவத்தை புதிய தகவல்களோட இணைத்து அவனா புரிஞ்சுக்கிறான். பாத்தீங்களா? அப்படி புரிஞ்சுக்கிற அந்த கற்பவர் இருக்கான் பாத்தீங்களா, அவனுடைய தன்மைகள் என்னென்ன, அவன் எப்படி செயல்படுவான், அவனுடைய தன்மைகள் அவனுடைய இயல்புகள் எப்படி இருக்கும் அப்படின்றத இப்ப பார்க்க போறோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? அதான் பாருங்க, அறிவை கட்டமைத்துக் கொள்ளும் கற்பவரின் தன்மை, அவனுடைய தன்மை எப்படி இருக்கும், இப்படி புரிஞ்சுக்கிறவங்களுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்றத அந்த கேள்வி பார்க்க போறோம். பாருங்க, கற்போர் அவரவர் பின்னணி அனுபவங்கள் பார்த்தீங்களா, அவருக்கு முந்தைய அறிவு என்னென்ன இருக்கும் அதுதான் சொல்லுவாங்க. பிந்தைய அனுபவங்கள் சமூக மற்றும் பண்பாட்டு தாக்கங்களின் அடிப்படையில் தாம் ஆகியவற்றை தாம் அறிபவற்றிற்கு பொருள் விளக்கம் அளிக்கின்றனர். தான் அறிபவற்றத்துக்கு தான் புதிய விளக்கம் கண்டுபிடிக்கிறான். இப்போ பாருங்க, இந்த கற்பவரின் தன்மை பற்றி கன்னிங்கால், டூவி ஆகியோரின் கருத்துப்படி என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, அறிவை பெறுதல் என்பது தகவல்களை தேடி சேகரித்துக் கொள்வது அல்ல. தகவலை மட்டும் சேகரித்துக்கொண்டு மனப்பாடம் பண்றது கிடையாது, அது அறிவு கிடையாது. பாருங்க, பெற்ற தகவல்களை அனுபவங்கள் வாயிலாக பரிசீலித்து அது உண்மையான தகவலா அப்படின்ற அனுபவங்கள் ரீதியாக பரிசீலித்து பாருங்க பொருள் உணர்ந்து அறிவாக கட்டமைப்பு செய்தல் என்னும் செயல்படுறாங்க. அறிவாக கட்டமைப்பு செய்தல் செயல்படுற. நான் சொன்னேன், கல்லை போட்டா நீர்ல மூழ்கிறது, கப்பல் மிதக்குது. அதை உண்மையான ரீசன் எப்படி தெரிஞ்சுக்கிட்டான், அந்த அடர்த்தின்ற டாபிக் மூலமா, அந்த ஆசிரியர் நடத்துறது மூலமா தன்னுடைய பழைய அனுபவத்தை புது அனுபவமா தெரிஞ்சுக்கிட்டான். அப்ப தகவல்கள் அப்படியே மனப்பாடம் பண்ணக்கூடாது, அதனுடைய உண்மை சூழ்நிலை உண்மையான விஷயத்தை புரிஞ்சு பொருள் உணர்ந்து படிக்கிறது தான் அறிவு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அது மாதிரிங்க, கற்பித்தல் என்பது மாணவர்கள் தாம் அறிவினை உருவாக்கி கட்டமைத்தலுக்கு உறுதுணையாக இருப்பதாகும். கற்றல் என்பது மனப்பாடம் பண்றது கிடையாது, அதை பொருள் உணர்ந்து கத்த வைக்கிறது தான் கற்றல் சொல்றாங்க. சரிங்களா? இப்ப பாருங்க, இந்த கற்பவரின் தன்மைகள்ல மொத்தம் 6 பாயிண்ட் இருக்கு. இப்படி எல்லாமே உங்களுக்கு பாயிண்டா கொடுத்துருப்பேன். குறிப்பிட்ட காலத்துக்குள்ள உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும், மார்க் நல்ல மார்க் கிடைக்கும். இந்த 6 பாயிண்ட் என்ன சார்? 1,
கற்றலுக்கு கற்பவரே முழு பொறுப்பு. செகண்ட் பாயிண்ட், கற்பவர் கட்டிட வேண்டும் என்ற ஊக்கம் கொண்டிருத்தல் மிக அவசியம். தேர்டு, கற்பவர் துடிப்புடன் செயல்படல். போர்த்து, சக மாணவர்களுடன் இணைந்து கற்றல் செயலில் ஈடுபடுதல். பிப்து, எதையும் ஆராய்ந்தறியும் இயல்பு கொண்டிருத்தல். லாஸ்ட், கற்றல் அனுபவங்களை ஆழ்ந்து சிந்தித்தறிதல். இந்த ஆறு தன்மைகள் தான் அந்த பொருள் உணர்ந்து கத்துக்கிறவங்க இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இது ஒவ்வொன்றா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேன். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, கற்றலுக்கு கற்பவரே முழு பொறுப்பு. இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு பாயிண்ட் தான் இருக்கு. உங்களுக்கு தெரியும், ஒன்ன புரிஞ்சு கத்துக்கணுமா மனப்பாடம் பண்ணி கத்துக்கணுமா, அது யாரு கையில இருக்கு? கற்பவரையே, அவரு தான் முழு பொறுப்பு. சரிங்களா? அர்த்தம் சொல்ல பாருங்க, கற்கும் பொருட்களோடு இடைவினை ஆற்றி பெற்றிடும் அனுபவம் மூலம் பொருளுணர்வு நிகழ்கிறது. பொருளுணர்வு நிகழ்கிறது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான், ஏற்கனவே ஒரு பழைய அனுபவம், கல்லையும் கப்பலையும் பார்க்கறான், அந்த அறத்தீர்ல பாடம் நடத்துறப்ப அதை பொருள் உணர்ந்துக்கிறான். அதான் சொல்ற பாருங்க, கற்கும் பொருட்களோடு இடைவினை ஆற்றி பெற்றிடும் அனுபவம் மூலம் பொருளுணர்தல் நிகழ்கிறது. செகண்ட் பாருங்க, இதனால் கற்போர் கற்கும் செயல்களில் துடிப்புடன் பங்கேற்று நேரடியான அனுபவங்களை பெறுதல் வலியுறுத்தப்படுகிறது. இந்த ரெண்டு பாயிண்ட் தான். அடுத்து செகண்ட் பாயிண்ட் பாருங்க, கற்பவர் கட்டிட வேண்டும் என்ற ஊக்கம் கொண்டிருத்தல் மிக அவசியம். நம்ம கத்துக்கிறோம், அந்த ஊக்கம் இருந்தா தான், அந்த ஆர்வம் இருந்தா தான் அதை கத்துக்கிறதே தோணும். ஆர்வம் இல்லாம படிச்சோம்னா அது மைண்ட்ல நிக்காது, மனப்பாடம் பண்றதா தான் அது இருக்கும். அப்படின்னு பாருங்க, வான் கிளேசர்ஃபீல்ட் கூறுவது போன்று தன்னால் கற்க முடியும் என்று தன்னம்பிக்கை கொண்டிருப்பவரே கற்றல் செயல்களில் தொடர்ந்து ஈடுபடுவதற்குரிய ஊக்கம் கொண்டு திகழ்கின்றனர். சரிங்களா? மூணாவது பாயிண்ட் பாருங்க, கற்பவர் துடிப்புடன் செயல்படல். அந்த ஆக்டிவ் இருக்கணும். அது எப்போ வரும்? அந்த ஊக்கம் ஆர்வம் தான். ஒருத்தர் பாருங்க, ஒரு செயலை செஞ்சாங்கன்னா அந்த செயல் செய்யும்போது டைம் போறதே தெரியாது. ஏன்னா அதுல அவ்வளவு ஆர்வமா ஈடுபடுவாங்க. ஒரு செயலை செஞ்சோம்னா எப்படா டைம் போகும்னு பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அதுல அவங்களுக்கு ஆர்வம் இல்லைன்னு அர்த்தம். அப்ப ஒன்னு ஆக்டிவா பிடிப்பா ஒன்னு செய்யும் போதுதான் அந்த நிகழ்வு முழுமையாக மனதில் பதிகிறது. அதான் பாருங்க, கற்பவரே கற்கும் செயல்களில் ஈடுபடுவதன் மூலம் நேரடி அனுபவத்தை பெற்று தாம் கற்பவற்றை பொருளணைந்து உணர்கிறார். இரண்டாவது பாருங்க, மாணவர்கள் வகுப்பறை செயல்பாடுகளில் முழுமையாக பங்கேற்று துடிப்புடன் இயங்க வேண்டியது அவசியமாகிறது. எல்லாமே துடிப்புடன் கத்துக்கிட்டா தான் அது மனசுல நிற்கும். அடுத்து பாருங்க, மூணாவது பாயிண்ட், ஆசிரியருடன் சக மாணவர்களுடனும் கலந்துரையாடல், இணைந்து செயல்படுதல், வினாக்கள் எழுப்பி விடை தேட முற்படுதல் போன்ற பல்வேறு செயல்பாடுகளில் மாணவர்கள் ஈடுபடுவதன் மூலம் கற்றல் நிகழ்கிறது. அது நாலாம் பாயிண்ட் பாருங்க, சக மாணவர்களுடன் இணைந்து கற்றல் செயல்பாடுகளில் ஈடுபடுது. சக மாணவர்கள் தெரியாத விஷயத்தை அவன்கிட்ட பார்த்துக்கிறோம், தெரியாத விஷயத்தை அவன்கிட்ட கேட்கணும், அவன் சொல்றது நம்ம கத்துக்கிறோம். அப்படி இருந்தா தான் துடிப்புடனே செயல்பட முடியும். அதான் பாருங்க, மாணவர் தனித்து செயல்பட்டு தான் கற்பவற்றிற்கு பொருள் காண முற்படுவதோடு அவற்றிற்கு பல்வேறு கோணங்களில் அளிக்கப்படக்கூடிய பொருள் விளக்கங்களை அறிந்திட பாருங்க. முக்கியமான பாருங்க, மாணவர்கள் இணைந்து செயல்பட வேண்டும். தத்தம அனுபவங்களை பகிர்ந்து கொள், தன்னுடைய அனுபவங்களை பயந்துக்கணும், அவருடைய அனுபவங்களை பயந்துக்கணும். அதான் சொல்றாங்க, போன்றவை அவசியமாகின்றது. அடுத்து பாருங்க, எதையும் ஆராய்ந்தறியும் இயல்பு கொண்டிருத்தல். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது சப்ஜெக்ட் மட்டும் கிடையாது, எல்லா விஷயம். ஒரு ஆள் ஒன்னு நம்ம மட்டும் சொன்னோம்னா அப்படி முழுசா நம்பிடக்கூடாது. அது உண்மையா பொய்யா நம்ம அலசி ஆராயணும். சரிங்களா? யாராவது ஒருத்தவங்களை பத்தி நம்ம மட்டும் சொல்லும் போது அது அப்படி நம்ம நம்பிடக்கூடாது. அது உண்மையா பொய்யா அப்படின்றத ஆராய்ந்து அறியணும். அதே மாதிரிதான் ஒரு பாடத்தை மனப்பாடம் பண்ணி படிக்கக்கூடாது. அதுல என்ன விஷயம் இருக்கு, என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம எதுக்காக இதை கத்துக்கிறோம் அப்படின்னு அலசி ஆராய்ஞ்சு புரிஞ்சு படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் பாருங்க, அறிவு கட்டமைப்பு உருவாக்கிடும் வகுப்பறை பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வாய்ப்புகளை மாணவர்களுக்கு அளித்திடுவதாக அமைந்திடும். அடுத்து மாணவர்கள் பாருங்க, என்னென்ன செய்யணும்? வினா எழுப்புதல், தெரியலனா வினாக்கள் கேட்கணும். தீர்வுக்கான பல்வகை மூலங்களை அணுதல், இதை புரிஞ்சுக்கிறதுக்காக என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கணும். அடுத்து பெரும் தகவல்களை ஆராயணும், அந்த தகவல்கள் ஆராயணும், உண்மையா சரியான ஆராயணும் அப்படின்னு சொல்றாங்க. போன்ற செயல்களில் ஈடுபடுபவர். மூணாவது, பிறர் உதவியுடன் தாமே பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் இயல்பை மாணவர்கள் பெற்றிருத்தல் அவசியம். அவன் நினைச்சாதான் அந்த டாபிக்கை புரிஞ்சுக்க முடியும். அவன் நினைச்சாதான் அது சம்பந்தமான தகவலை தேட முடியும். அவன் நினைச்சாதான் அந்த தகவலை உண்மைத்தன்மையை அறிய முடியும். அந்த மாணவர் நினைக்கலைன்னா அது மனப்பாடமா தான் போகும், பொருள் இல்லாம தான் போகும். சரிங்களா? அடுத்து பாருங்க, லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க, கற்றல் அனுபவங்களை ஆழ்ந்து சிந்தித்திருதல். நம்ம கற்றல் அனுபவங்களை ஆழ்ந்து சிந்தித்திருதல். இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, கற்றல் செயல்களில் ஈடுபட்டு
நேரடி அனுபவங்களை பெற்றுதல் மற்றும் போதுமானது அல்ல. என்ன தேவை? அவை குறித்து ஆழ்ந்து சிந்தித்து பொருத்தமான ஒன்றை தெரிவு செய்து ஒருங்கிணைத்தலே உண்மையான கற்றலுக்கு இட்டு செல்லும். இப்போ ஒரு சப்ஜெக்ட் நடத்தும் போது உங்களுக்கு புரியுன்றதுக்காக ஒரு எடுத்துக்காட்டு எடுக்கிறேன். அந்த எடுத்துக்காட்டை எதன் மூலமா நான் இணைக்கிறேன்? இது என்ன கருத்து சொல்லியிருக்காங்க, ஆழ்ந்து சிந்திச்சு இதுக்கு என்ன எடுத்துக்காட்டு கொடுத்தா டக்குன்னு மாணவர்களுக்கு புரியும், அந்த டாபிக்கு சரியாகவும் இருக்கும் அப்படின்றத இணைஞ்சு பண்ற பார்த்தியா, அதுதான் இது. பாத்தீங்கன்னா அவை குறித்து ஆழ்ந்து சிந்தித்து பொருத்தமானவற்றை தெரிவு செய்து, பொருத்தமான ஒரு எடுத்துக்காட்டை நான் தேர்வு செஞ்சு உங்களுக்கு சொல்லணும், சரிங்களா? தேர்வு செய்து ஒருங்கிணைத்தலே உண்மையான கற்றலுக்கு இட்டு செல்லும். இப்ப நான் சொன்னேன், ஒரு கல்லு ஒரு கப்பல் வச்சு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இது புக்ஸ்ல இல்ல, நான் கொடுத்த ஒரு நோட்ஸ்ல. ஆனா இது உங்களுக்கு புரியறதுக்காக இப்ப இந்த டாபிக் அறிவு கட்டமைப்பு அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னாவே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? ஆமா, சார் கல்லை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாரு, கப்பலை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாரு, அப்ப அந்த கருத்து நமக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஈஸியா புரியும். சரிங்களா? அடுத்து பாருங்க, மாணவர்களுக்கு கற்கும் பொருட்கள் குறித்து தர்க்க ரீதியாக சிந்தித்தறியும் வல்லமையும் இருத்தல் அவசியமாகிறது. இதுதான் கற்போரின் தன்மை. சரிங்களா? அடுத்த கிளாஸ்ல முக்கியமான ஒரு 10 மார்க் கொஸ்டின், இல்லைன்னா இது 10 மார்க்லயோ இல்ல 5 மார்க்லயோ கண்டிப்பா கேட்கறதுக்கான வாய்ப்பு 90% இருக்கு. அது என்ன கேள்வினா, அறிவை கட்டமைத்திடும் வகுப்பறையில் ஆசிரியரின் பங்கு பணிகள். இதை நான் அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு நடத்துறேன். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.